அன்புமிக்க சகோதரிகளே, மனித வாழ்வு தெரிவிப்பார். பிறப்பில் தொடங்குகிற பயணம் இறப்பில் முடிகின்ற வரை எத்தனையோ வேதனைகள், கல்வாரிகள், கல்லறைகள், பிற போராட்டங்கள் மனித வாழ்வு ஆணைகள். இந்த போராட்டத்தின் மத்தியிலே இறையரசு கசியெடுக்க எத்தனையோ சிறுவைகளை சந்திக்க வேண்டும். வாழ்வு இல்லா சிலுவை இல்லை, சிலுவை இல்லா வாழ்வு இல்லை. வாழ்வோடு பிரிப்பிழைத்த சிலுவை நம் அன்பு இயேசுவின் அன்பு பரிசு. கல்வாரி மலையிலே காலடி படித்த லட்சிய நாயகரின் வீர பயணம் இந்த சிலுவை பாதை. இந்த பயணங்களில் பங்கேற்க நமது சிலுவைகள் நமது வாழ்வு ஏறிப்படிகள். அந்த இயேசுவை நோக்கி காட்டியது சிலுவை. இன்று நாம் உயர வேண்டுமானால் நமது சிலுவைகளில் நாமே சுமக்க வேண்டும். எனவே இப்பொழுது நாம் அனைவரும் இந்த சிலுவை பாதை பயணத்திலே இருக்கின்றோம். இந்த சிலுவை பாதையிலே நம் இயேசுவின் பாடல்களை இயேசுவின் இறப்பை தியானித்து அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த சிலுவை பாதை பயணத்திலே பக்தியுடன் பங்கெடுப்போம். இப்படிப்பட்ட தேவருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேன் என்று மிகவும் மனநொந்து மனசாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனசாபம் இல்லாமல் வேறு மனசாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை. இனிமேல் ஒருவரும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போடாமையால் ஈஸ்வர சுவாமி பாடுபட்ட சிந்தின திருத்த பலன்களை பார்த்தால் என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உடைய வரப்பிரசாதங்களை மூன்று வாக்கியத்தில் தந்தவர்கள் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசேஷித்த சத்தியங்களை எல்லாம் தேவரை சார்ந்து அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். என்னுடைய மகன் இயேசுவை அநியாயமாய் பிடித்திருந்தார்கள். எல்லோரும் அன்பு செய்து மன்னித்து இரக்கமுடன் நடத்தி அவரை இரக்கமின்றி பிடித்திருந்தார்கள். என் மகளின் போதனையை கேட்டு உடல் உள்ள நோய் முறிந்து குணம் பெற்ற பாவ மன்னிப்பு பெற்ற அதே மக்கள் ஓசானா
ஓசானா என்று ஆர்ப்பரித்து மகிழ்ந்து பாடிய கூட்டம் இன்று அவனை சிலுவை முடியாது அறை என்று அநியாயமாய் கூப்பிடுகிறார்கள். பிலாத்துவால் கூட அவரது குற்றம் எதுவும் காண இயலவில்லை. ஆனால் என் மகனால் உதவி பெற்றவர்கள் என் மகன் மீது குற்றம் கண்டு பரபரப்பை விடுதலை செய்ய சொல்லி குரல் எழுப்புகிறார்கள். என் மகன் பரபரப்பை விட மிகவும் கொடியவனா? என் மகனுக்காக குரல் கொடுக்க இங்கே ஒருவரும் இல்லையா? இந்த சிறு தாய்மொழி கற்பித்து ஒருமுறை எல்லைகளை அனுசராக்கிறார்கள். என் சீனம் ஒருமுறை எளிய முயற்சிகளை கூட்டாளர்கள் அமைக்கப்படுவதாக கூறினார். இப்பொழுது இந்த பிரார்த்தனை நான் விரும்பி தருவதாக கூறுகிறார். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஐயோ என் தனி விருப்பத்தை நிறைவேற்றாத இசை கற்றை போல் ஆகிறார். நான் தயார். சிந்தனை இயேசுவுக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பு அநியாயமானது என்றுதானே நாம் நினைக்கிறோம். பிறரை குற்றவாளிகள் என்று குறை கூறும் நாமும் குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்கிறவர்கள் என்று சிந்திக்கின்றோமா? இன்று நம் அணுதின வாழ்க்கையில் நம்முடைய சுயநலத்திற்காக நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக உலக இன்பங்களை அடைவதற்காக குற்றமற்ற ஒரு மனிதனை நாம் குற்றவாளியாக தீர்ப்பிடும் போது இயேசுவினாலே நாம் அநியாயமாக தீர்ப்பிடுகிறோம். உண்மைக்கு சாட்சி சொல்ல வந்தேன் என்று சொன்ன இயேசுவின் பிள்ளைகளாக நாம் எத்தனை பொய் சாட்சிகள் சொல்லியிருக்கிறோம். உண்மை என்னவென்று தெரியாமலேயே பொய்க்கு துணை போயிருக்கும் போலித்தனமான தருணங்களுக்காக மனம் வருகிறோம். இனியாவது உள்ளது உள்ளபடி பேசுவோம். இயேசுவின் பிள்ளைகளாவோம். பேசும்போது மட்டும் அங்கே மற்றபடி முடியாது. படமே தெரியல, அங்கே போயிடு, அங்கே போனால் கிளார் அடிக்குது, படமே தெரியல. இது யாருக்கும் போட்டு காமிக்கிறனால நம்ம வந்து ரெஃபரன்ஸுக்காக தான் இல்லை ஸ்டோர் பண்ணி இல்லை இறைவாக்கு மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 28 முடிய. அவருடைய ஆடைகளை உடுத்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள ஆடைகளை அணிவித்தனர். அவர்கள் ஒரு முருகனை பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வழக்கைகளில் போட்டு அவர் முழங்கால்படியிட்டு யூதரின் அரசரை வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி
ரொம்ப கோலை கஷ்டம். எடுத்து அவருடைய தெளிவா இருக்காது. தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்தபின் அவர் மேல் இருந்த அங்கியை கழற்றிவிட்டு ரொம்ப இதா இருக்கு. அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக எடுத்துச் சென்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மரியாள் பெற்ற வயிறு பற்றி எரிகிறது. நான் காண என்னுடைய மகனை சாட்டையால் அடிக்கிறார்கள், தலையில் முள்முடி சூட்டுகிறார்கள். நான் முத்தமிட்ட நெற்றியை முற்கள் பதம் பார்ப்பதை என்னால் காண இயலவில்லை. என் இதய துடிப்பே நின்றுவிடும் போலிருக்கிறது. அவருக்கு உதவிட நினைக்கும் என்னை இந்த கூட்டம் நெருக்கி தள்ளுகிறதே. நான் முயன்று முன் வருவதற்குள் அவர் சிலுவை சுமந்து செல்கிறார். இயேசுவின் இதயம் பேசியது. நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் நடமாடிய பொழுது சூத்திரமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றேன். மற்றொரு துன்பங்களையும் சிறுகளையும் தீர்த்தேன். அப்படிப்பட்ட எனக்கு இந்த மக்களுக்கு சிறுவையை கொடுத்தார்கள். சுமை தாங்கிய வாழ்ந்த எனக்கு இந்த கொடுமை. எனக்கு வந்த இந்த துன்பத்தையும் கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு ஏற்று வாழ கற்றுக் கொடுத்தவர் என் அன்னை. உங்கள் குழந்தைகள் தங்களை நீர் படிந்தார். உங்கள் நெஞ்ச குறிப்பது நியாயமானதுதான். ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு வாழ்ந்து வரும் துன்பங்களை சந்தித்து புரிந்து வாழ நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? வாழ்வில் வரும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் துணிவுடன் தாங்கி வாழ என் அன்னை எனக்கு கற்றுக் கொடுத்தது போல நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். சிந்தனை. மனிதனுக்கு துன்பம் வருவது இயல்புதான். ஆனால் நாம் மற்றவர்களின் துன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடாது. சிலுவைகளை நாம் சுமப்பதா, நாம் கஷ்டப்படுவதா? யாராவது கஷ்டப்பட்டும் நமக்கென்ன, நான் மட்டும் சுயமாய் இருந்தால் போதும் என்று நம்மை எத்தனையோ பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்றுக்கொள்வதற்கல்ல, பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்திருக்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, வரும் சிலுவைகளை வாஞ்சையோடு ஏற்கவும் யாருக்கும் சிலுவையாக மாறாமல் இருக்கவும் அருள்தாரும். ஆமென். பின்னுள்ள இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக. எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சரசரிக்கிறார் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். ஆராய்ந்து வணங்கி மக்கள் சோதனைப்படுகிறோம். இயேசுநாதர் சிலுவையின் பாடத்தால் முதல் முறை கரையை கூப்பர விடுகிறார். எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 53. இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டார் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார்,
ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியாள் அவர் சுட்டி குழந்தையாய் சட்டு தடிமாறி கீழே விழுந்த பொழுதெல்லாம் தூக்கிவிட்டு அடிபட்ட இடத்தில் அன்பு மழை பொழிந்தவள் நான். ஆனால் இன்று நெட்ட நெடுவர வளர்ந்த என் மகன் இயேசு சிலுவை பாரம் தாங்காமல் கீழே விழுகிறார். ஓடி சென்று உதவிட நினைக்கும் எனக்கு உடல் பலம் போதவில்லை. உதவுவார் யாரும் இல்லை. அவர் நிலை கண்டு நிலை குலைந்து போனேன் நான். இயேசுவின் இதயம் பேசியது. அவன் அன்னைக்கு மட்டும் பொருந்தவனாக இருந்தபோது அவன் கீழே விழுந்த போதெல்லாம் என்னை தூக்கி விட்டால் என் அன்பு தாய். இப்பொழுது அன்னை அனைவருக்கும் தெரியும். அது கீழே விழுந்துள்ள உதவுவார் யாரும் இல்லை. கசிகளின் காயங்கள், பழகு முள்மொழி, அவமானம், சிறைப்பால் இவரது உடல்முறை வருத்தவில்லை. ஆனால் இந்த மக்களின் செயலால் என் இதயம் வழியால் துடித்தது. சிந்தனை. கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்கப்பட்ட பின்னர் அடுத்த நாள் ஆளுநரான பிலாத்துவின் முன் நிறுத்தப்படும் வரையிலும் இதோ இந்த சிலுவை சுமத்தப்படும் வரையிலும் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அதனால் அவருடைய பரிசுத்த ரத்தம் பலமுறை இந்த பூமியில் சிந்தப்பட்டதால் பலவீனப்பட்ட அவர் பாவத்தின் பாரம் தாங்காமல் பரிதவிக்கிறார். கட்டு தடுமாறி கீழே விழுகிறார். விழுந்த இயேசு அங்கேயே விழுந்து கிடந்தாரா? இல்லை, எழுந்தார், நடந்தார், தன் இலக்கை நோக்கி முன்னேறுகிறார். பாவத்திலே விழுந்து போன தன் மகன் தன்னை தேடி வரமாட்டானா என்று அங்கு ஊதாரின் பிள்ளையின் தகப்பன் ஏக்கத்தோடு காத்திருந்ததைப் போல இன்று தம்முடைய ஆண்டவர் நமக்காக, நம் மனம் திரும்புவதற்காக தாகத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார். எழுந்து வருவோமா? நெஞ்சோடு அழைத்து தம்மை அன்போடு ஏற்றுக்கொள்ள இயேசு எதிர்நோக்கி காத்திருக்கிறார். தம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபம். மனத்தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, வருகை எங்களில் உம் வல்லமை வெளிப்படாது தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி கலந்த தோஸ்தம் பண்ணுகிறோம். இயேசுநாதர் தமது பரிசுத்த தாயாரை சந்தித்தார். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசிக்கிறோம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 34 முதல் 35 முடிய. சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அவர் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களும் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான இனங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஒரு நாள் உணர்வில் பாயும் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. மரியாள் எப்படியோ சட்டு தடுமாறி என் மகனை முகத்திற்கு முகம் சந்தித்தேன்.
உள்ளத்தில் நிறுத்தேன். சிந்தித்தவள்தான் நான். எருசலேம் ஆலயத்தில் சிறுவனாய் இயேசு சொன்ன வார்த்தைகள் இன்று என் உள்ளத்தில் ஓடின. நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று 12 வயதிலே புலமையோடு பேசியவற்றை இப்பொழுது நான் சிந்திக்கின்றேன். இப்படி ஒரு தருணம் யாருடைய வாழ்விலும் யாருக்கும் வரக்கூடாது என நினைத்தேன். அவரின் உடல் உபாதையெல்லாம் அவரின் கண்ணிடுக்கில் கண்டுகொண்டேன். இவ்வளவு துன்புற்று துயரும் என் மகனை எப்படி தேற்ற முடியும்? எனினும் இப்பொழுது அவன் சிலுவை சுமப்பது இறை திட்டம் என உணர்ந்த என் கண்கள் பேசின. துவண்டு விடாதே மகனே, துணிவோடு என்று நான் உரைக்க சிலுவை பயணம் தொடர்கிறார் இயேசு. இயேசு இதையும் பேசியது. என் அன்னையின் பிரசன்னம் எனக்கு ஆறுதலாக இருந்தது. என் துயர் குறைந்தது. அவர் உள்ள உருப்பெடுத்திருந்த போதும் அதை மறைத்து என்னை பேசினார், திடப்படுத்தினார். ஆனால் பெற்றோராக நீங்கள் சுயநலத்திற்காக, உங்கள் மகிழ்ச்சிக்காக உங்கள் சுமையை அவர்கள் சுமக்க செய்கிறீர்கள். என் அன்னையின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சுயநலத்திற்காக இப்படி செய்யாதீர்கள். வாழ்க்கையில் துன்பம், தோல்வி, விரக்தி உங்களை துரத்தலாம், வீழ்த்தலாம். கவலை மூழ்கி காலாமல் போய்விடாது. என்னை போல உன்னையும் அன்பு செய்ய ஆற்றல் சொல்ல என் அன்னை இப்பொழுது காத்திருக்கிறார். சிந்தனை. உன் இதயத்தை வாழ்வுக்கு ஊடுருவும் என்று சிறியோன் அன்று சொன்னது நிறைவேறுவதை அறிந்த தாய் உள்ளம் தவிக்கிறது, எரிமலையாக வெடிக்கிறது. இருந்தாலும் தன்னை ஆண்டவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுத்த அன்னை மரியாள் இன்று இறைவனின் சித்தம் என்று தன் மகனின் இந்த நிலை கண்டு கண்கலங்குகிறாள். இந்த கன்னித்தாய் இறைவனின் மகனை தன் கர்ப்பத்திலே சுமந்திருந்த போது கூட தன் உறவினரான எலிசபெத் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று தெரிந்ததும் அவளுக்கு உதவி செய்ய ஓடோடி சென்ற ஒப்பற்ற தாய் உடைந்து போய் கண்ணீர் வடிக்கிறாள். தன் மகனுக்கே உதவி செய்ய முடியாமல் கானாவூர் திருமண வீட்டிலே திராட்சரசம் இல்லாத துறையை நிறைவு செய்ய நினைத்து தன் மகனை அணுகி அடுத்தவர் குறைகளை நிறைவாக நினைத்த தாய் நிலை குறைந்து நிற்கிறாள். தன் மகனின் நிலை கண்டு ஜெபம். அன்பு இயேசுவே, அன்னை மரியாவை போல் அன்னையர்கள் வாழவும், அன்பு மகன் இயேசுவை போல நாங்கள் மாறவும் அருள்தாரும். ஆமென். திருவிழித்திருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளுமாமல். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும். அறிந்த விசுவாசமான தாமரை எல்லா பூவையும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஒன்று இருக்காது. அப்புறம் போய் ஃபோட்டோ எடுத்து இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். ஆராதித்து வணங்கி இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 28 30 முடிய. இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்வும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்க என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மரியாள். ரோமே காவலர்களின் தண்டனையால் சாட்டை அடியால் நடை தள்ளாடினார் இயேசு. குற்றுயிரும் குலைவீருமாய் இருக்கும் அவர் கல்வாரி மலை அடிவாரம் வரை தன் சிலுவை பாரத்துடன் உயிரோடு வருவாரா என நினைத்த காவலர்கள் சீமோன் என்னும் ஒருவரை கட்டாயப்படுத்தி என் மகன் இயேசுவின் சிலுவையை அவரது தோள் மேல் சுமத்துகிறார்கள். சிறிது தூரம் சிலுவையின்றி தளர்ந்து நடக்கும் என் மகனின் முகம் பார்த்த எனக்கு ஒரு ஆறுதல். எத்தனையோ பேருக்கு உதவிய எனது மகனுக்கு இப்படியாவது இந்த உலகம் உதவுகிறதே என்று இப்படி துன்பப்பட்டு துயரப்படுபவர்களுக்கு பாரம் குறைக்க உதவும் பொழுது நீங்களும் ஒரு வகையில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறீர்கள். இயேசுவின் இதயம் பேசியது. என் அன்பு மகனே, சீமோன் உதவியை நான் இன்றும் மறக்க மாட்டேன். அவன் செய்த உதவியால் நான் கல்வாரி மலையை அடையவும் என் லட்சியம் நிறைவேறவும் என் தன்னின் விருப்பத்தை நிறைவேற்றவும் உதவியது. என் அன்னைக்கு ஆர்வம் தந்தது. என்றும் ஒரு உதவி எனக்கு தேவைப்படுகிறது. என்னை போல துயரம் இருப்பவருக்கு உதவும் போதெல்லாம் எனக்கு உதவி செய்கிறீர்கள். எனவே ஒருவருக்கு ஒருவர் உதவுங்கள். சிந்தனை. அழைக்கப்பட்டவர்கள் பலர், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கடவுளின் மகனாக தேர்ந்து கொள்ளப்பட்டவருக்கு அவரால் அழைக்கப்பட்ட சீமோன் உதவி செய்கிறார். நாம் ஒருவருக்கு ஒரு எதிர்பாராமல் உதவி செய்த போது கடவுளைப் போல வந்து உதவினீர்கள் என்று கூறுகிறார்கள் அல்லவா? ஆம், ஆபத்தில் இருக்கும் நம் சகோதரனுக்கு நாம் உதவும் போது நாம் கடவுளின் கரங்களாகிறோம். கஷ்டத்தில் இருக்கும் நண்பனுக்கு உறவினருக்கும் நாம் உதவுகிறோமா? எங்கப்பா எனக்கே பத்த மாட்டுகிறது என்று நாம் சொல்வதில்லையா? சீரேரே ஊரானாகிய சீமோன் கூட இப்போதுதான் வயலில் வேலை செய்துவிட்டு களைத்து வருகிறேன், என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லியிருக்கலாமே. நம் உறவினர்களோ நண்பர்களோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோ கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்தும் தெரியாததும் போல் இருந்துவிட்டு நேரில் அவர்களை சந்திக்கும் போது ஐயோ இவ்வளவு துன்பப்பட்டீர்களா, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் ஓடோடி வந்திருப்பேனே, எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி நாடகமாடும் போலி வாழ்க்கையை நம்மை எத்தனை பேர் வாழ்கிறோம்? சிந்திப்போம், நம்மை சீர்படுத்திக் கொள்வோம். ஜபம். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பது மேலான அன்பு என்று கூறிய நல்ல நண்பனே, பிறருக்காக வாழும், துன்பத்தில் வருவோருக்கு உதவி செய்து வாழும் நல்லுள்ளத்தை தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் அவருக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். ஆராதித்து வணங்கி
துன்பப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியாள் மாலை வெயிலில் வியர்வையுடன் இரத்தமும் வடிய கரடுமுரடான பாதையில் கால்கள் தட்டு தடுமாறி அலங்கோலமாய் காட்சியளிக்கும் என் மகன் இயேசு. பெண்கள் என்றால் கோழைகள், தாழ்ந்தவர்கள், அழகிற்கும் மோகத்திற்கும் அடிமையானவர்கள் என்று பெண்ணினத்தை குறைத்து பேசிய யூத சமுதாயத்தின் அடிமைத்தன சிந்தனையை உதைத்து பாடுகளின் பயணத்தில் உள்ளே நுழைந்து இயேசுவின் முகம் துடைக்கிறாள் வீரப்பெண் வெரோனிக்காள். துண்டு துணியால் அவர் முகம் துடைத்தாள். எதையாவது எதிர்பார்த்து உதவிடும் உலகத்தில் எதனையே எதிர்பார்க்காமல் உதவிடும் இவளுக்கு என் அன்பு மகன் இயேசு கொடுத்த அன்பு பரிசு அவரது முகத்தின் பிரதி. நம்பிக்கையோடு அவரை நாடிய எவரும் என்றுமே கைவிடப்பட்டதில்லை. இயேசுவின் இதயம் பேசியது. சீர்திருந்த கூட்டத்தையும் பகைவருடைய கட்டுப்பாட்டையும் தாண்டி ரோனிகா என்ற வீரப்பெண்மணி என்னிடம் வந்தார். புழுதியாலும் ரத்தத்துடன் ஒட்டியிருந்த மண் துகளாலும் பொலிபிழந்த என் முகத்தை அவர் துடைத்தார். அதற்கு பரிசாக என் முகத்தின் முத்திரையை பெற்றுக் கொண்டார். நண்பா, முன்முகமும் உருமாறி காணப்படுகிறது. முகமூடி அணிந்து வாழுகிறாய், முகத்துறையிட்டு வெளிவேடு போடுகிறாய். புழுதியால் இல்லை, மாறாக உன் பாவக்கரைகளா. அவற்றையெல்லாம் கலந்திருந்து விட்டு நீ மெய்யாக வாழ இரக்கமுள்ள கொண்டு புறத்துவை துடைக்க புறப்படு. சிந்தனை: மனிதன் பிறரால் வேண்டாதவனாக, தேவையற்றவனாக ஒதுக்கப்படும் போதும் கைவிடப்படும் போதும் அதிக வேதனை அனுபவிக்கிறான். அப்படி வேதனை அனுபவிக்கும் மக்களின் துன்பத்தை துடைத்து நாம் ஆறுதல் அளிக்கிறோமா அல்லது வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறோமா? சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இவர் என் சீடன் என்பதனால் ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தவன் கூட கைமாறு பெறாமல் போவார் என்பதை நினைவில் கொள்வோம். ஜெபம். அன்பு இயேசுவே, உண்மை போன்று வெரோனிகாவை போன்று அனைவரிடமும் இரக்கமுள்ளவர்களாய் மாற அருள்தாரும். ஆமென். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவமில்லாதவர்களே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடர்ந்து இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் இன்றைய சமாதானத்தில் பார்க்கிறது. இயேசுவின் வாசகம்.
கூட்டத்தை வழிநடத்த சாட்டையால் அடித்தார்கள். ஏளனமாய் பேசினார்கள். உடல் தளர்ந்து பசி தாகத்தால் வலியிழந்து சிலுவை பாரம் தாங்காமல் கால் இடறி இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த நான் பரிதவித்து நிற்கிறேன் கல் சிலையாய். மூச்சற்று நாவரண்டு நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து கீழே விழுந்தவர் தந்தை விருப்பத்தை நிறைவேற்ற எழுந்து நடக்கிறார் சிலுவை சுமந்து. இயேசுவின் நிழலில் பேசியது. இது சுருக்கமை பாடல் தாங்க முடியாது. தூண்டுவிடக்கூடது. இதை தூக்கி விடுவார் யாரும் இல்லை. கற்களை முட்களை நிறைவேறி கொடி பாதையில் இடைக்கடலாய் கொடுத்து விட்டேன். மனிதர்கள் உண்டா என்று தேடுகிறேன். ஒருவரிடம் இல்லை. என் வீழ்ச்சியை கைவிட்டு சிறுகிற பக்கத்தில் போட்டார். என் உடலில் வரைந்த ரத்தத்தை பூமி வாய்ப்பு பிடிக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு நீயும் ஒரு காரணம். உலக தொழிலாளி அநியாய கூலி வரதட்சணை அநியாய பக்தி வீடு சந்தைகளை மன்னனை பற்றி செய்கிறார். உன் உடன்பாடு சகோதர சகோதரிகளை வீழ்த்துகிறாய் என்பா. இனியாவது மன்னனை கொண்டு மாநில பாடப்பட வேண்டும். சிந்தனை சிலுவை பயணத்தில் பாதையெங்கும் கல்லும் முள்ளும் கரடுக்குண்டும் குடியும் ஏராளமான பேச்சும் செயல்களும் வசமொழிகளும் நிறைந்திருக்க கல்வாரி நோக்கி பயணம் செய்யும் இயேசுவை உள்நோக்குங்கள். நாம் செய்கின்ற பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு எழுந்து மறுபடியும் நாம் பாவத்தில் விடுபோது இதே தண்டனையை மீண்டும் மீண்டும் அவருக்கு கொடுக்கிறோம். விழாவில் இருப்பதிலே வாழ்க்கையை இருக்கின்ற ஒவ்வொரு முறையும் எழுவதுதான் வாழ்க்கை. கீழே இருந்தாலும் இயேசு உள்ளத்தில் உறுதியுடன் எழுந்து நடக்கிறார். பாவம் எதுவும் செய்யாத அவர் பாவிகளாகி நமக்காக எழுந்து நடந்தது போல நாமும் நம் பாவ சூழ்நிலையில் இருந்து எழுந்து நடப்போமா? ஜனம் அன்பு இயேசுவே, எத்தனை முறை இருந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் எழுந்து நடக்காலும் தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 27, 28, 31 முடிய. பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே செய்தார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட
மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மரியாள் முட்டி மோதி முன்வந்து இயேசுவை சந்தித்து ஆர்வத்துற முயல்கின்றனர். வார்த்தைகள் வரவில்லை, கண்களால் கண்ணீர் மொழி பேசுகின்றனர். எல்லோரும் எனக்கு ஏன் ஊர் வம்பு என்று ஒதுங்கி நிற்க, வீரப்பெண் ரோனிக்கா போன்று முன் வருகின்றனர் எருசலேம் பெண்கள். தங்களையே இயேசுவின் பின்பத்தில் இணைத்துக் கொள்கின்றனர். இயேசுக்காக அழுது புலம்பினர். அவர்கள் இயேசுவின் மீது வைத்திருந்த பாசம், அன்பு, நேசம் எனக்கு புரிகிறது. ஒரு தாயாகிய என்னால் அவர்களது தாய் பாசத்தையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவின் இடமும் பேசியது. உங்களுடன் கடைசி வரை வருவோம், மற்றாக ஊழியம் கொடுப்போம் என்று கூறியவர்கள் என்னை விட்டு ஓடிவிட்டார்கள். பச்சை மரமாகிய பாகம் அர்ப்பணித்தார்கள். பெண்களே, பட்ட மரமாகி உங்களுக்கு என்ன நேரமோ புரியவில்லை. தாய்மார்களே, நீங்கள் தான் எனக்காக அழுகிறீர்கள். ஆனால் உங்கள் கணவன்மார்கள் தான் எனக்கு சிறுதையை கொடுத்தார்கள். உங்கள் பிள்ளைகள் தான் எனக்கு முன்மொழி சூட்டினார்கள். உங்கள் உறவினர்கள் தான் என்னை கசையிலேயே அடித்தார்கள். இப்பொழுது உங்களோடு பேசவில்லாமல் தடுப்பதும் உங்கள் இனங்கள். பெண்ணிடமே, உங்கள் கணவர்களும் பிள்ளைகளும் செய்யும் தீச்சை நினைத்து அழுங்கள். எச்சரிக்கையாய் இருங்கள். சிந்தனை. இன்று நம்மில் அநேகர் இயேசுவுக்கு ஆறுதல் சொல்ல இந்த சிலுவை பாதைக்கு வந்திருக்கலாம். அவர்களை பார்த்து இயேசு கூறுவது, நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் அழுங்கள். நம் பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக, நல்வாழ்விற்காக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரோடு நாம் ஜெபித்திருக்கிறோமா? ஊர் சுற்றவும், சினிமா, கேபிள் டிவி பார்க்கவும், இந்த உலக போக்கில் வாழவும் கற்றுள்ள நம் பிள்ளைகளுக்கு இயேசுவை பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரிவர செய்யாதது, வேலையின்றி சுற்றி திரிந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதது, பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் அன்பும் தராதது, சகோதர சகோதரிகளை வெறுத்து பணம், சொத்து, சுகம் இருந்தால்தான் உறவு, இல்லை என்றால் நீ யாரோ நான் யாரோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இச்சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட துயரப்பட்ட உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறோமா? ஜெபம். பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய் என்று கூறிய இயேசுவே, அன்பை பெறுவதை விட நாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பை பகிர்ந்து வாழ வரம் தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. ஆமென்.
ஒட்டிக் கொண்டது. என்னை சாவின் புழுதியில் போட்டுவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு மரியாள். சூரியன் நடுவானில் பிரகாசிக்கும் நண்பகல் வேளை. அது தன் வெப்ப கதிர்களை பலமாய் உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. தாழாத வெப்பம் ஒருபுறம், ஓயா அடிகளும் உதைகளும் மறுபுறம். இத்தனைக்கும் மத்தியில் பார சிலுவையை என் மகன் இயேசு நம்பிக்கையோடு சுமந்து செல்லும். சிலுவையின் பாரம் தாங்காமல் 3ஆம் முறை கீழே விழுகிறார். என் மகனின் வேதனை என்னை நினைக்குலைய செய்கிறது. என்ன செய்ய முடியும் என்னால்? தனி ஒரு பெண்ணாக என் மன வேதனையும் உலக மனிதரின் பாவ வாழ்வும் கண்முன் வர தன்னிலை உணர்ந்த என் மகன் மீண்டும் சிலுவை சுமந்து எழுந்து நடந்தால் தனது பயணம் தொடர. இயேசுவின் இதயம் பேசியது. மண்ணை படைத்த நான் 3ஆம் முறையாக மண்ணை விட்டுவிட்டேன். காணோடு இருக்கிறவை கடலளவும் அழிவில்லை. நரம்புகள் தோன்றுகிறது. நான் வறண்டு தளர்ந்து தட்டு தடுமாறி தரையில் விழுந்தேன். தீயிட்ட குருவாய் கொடுத்தேன். மழையும் மண்ணிலே வீழ்வது மண்ணை பலப்படுத்த நானும் விழுந்தேன். 3ஆம் முறையாக இந்த மண்ணுக்குலத்தை மீட்க. என் அன்பு பிள்ளைகளே, மனித வாழ்வு ஒரு மகத்தான லட்சிய பயணமாக கொண்டதா இருக்க வேண்டும். எனவே நான் என் உடலின் படைப்பிடத்தை பாராமல் உள்ளத்தின் ஊக்கத்தை கொண்டு தங்கள் லட்சியத்தை நிறைவேற்ற புறப்படுகிறேன். நீங்களும் தோல்விகளிலோ துன்பங்களிலே கண்டு தோன்று விடாமல் லட்சியத்தை நிறைவேற்ற புறப்படுங்கள். சிந்தனை. சேற்றிலும் செம்மறியாடு சிறிதும் தாமதிக்காமல் விடுபட்டு வெளியே வந்துவிடும். ஆனால் பன்றியோ அந்த சேற்றிலேயே இருந்து கொண்டு இன்பம் காணும். நம் வாழ்க்கையிலும் நம் பாவம் என்னும் சேற்றிலேயே சிக்கியிருக்கிறோமா அல்லது அதிலிருந்து வெளியேறிவிட விரைந்திருக்கிறோமா? பாவம் என்னும் சேற்றிலே ஊதாரி மகன் பன்றிகளின் மத்தியில் இருந்துதானே சிந்தித்தான், செயல்பட்டான். அவன் போல நாளும் எழுந்து வர வேண்டாமா? நம்மால் இது சில நேரங்களில் முடியாதது என்றாலும் நம் தேவனால் முடியும் என்று நம்புகிறாயா? நல்ல பாவ சங்கீதனம் செய்து இயேசுவின் பாதம் கண்டு வருவோம். எழுந்து வா மகனே மகளே என எதிர்கொண்டு அழைக்க இயேசு காத்து கொண்டிருக்கிறார். சிந்திப்போம், செயல்படுவோம், சிரம் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, தீட்டப்பட்ட வைரத்தின் மதிப்பு உயர்வது போல நாங்கள் துன்பங்களால் தீட்டப்பட அருள்தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அவர்கள் என்ன முறைத்து பார்க்கின்றார்கள்.
பங்கிட்டுக் கொள்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியாள் அவர் யூதாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவுடன் துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் குடத்தியவள் நான் அல்லவா? என் கண்முன்பாக அவர் ஆடைகளை களைகிறார்கள், அவரின் காயங்களில் ஒட்டியிருந்த ஆடைகளை உரிக்கிறார்கள். வலியால் துடிக்கிறார் என் மகன் இயேசு. வெள்ளாடு கூட வெட்டப்பட்ட பின்தான் தோல் உரிக்கப்படுகிறது. ஒரு விலங்குக்கு காட்டப்படும் அன்பு கூட என் அன்பு மகனுக்கு காட்டப்படவில்லை. இயேசுவின் இதழில் பேசியது. 2 ஆண்டு உள்ளவர் இல்லாதவரோடு 12 வாழ பண்பை சொன்னவன் நான். என்னிடமிருந்து ஒரு ஆடையையும் அவிழ்த்தார்கள், அவிழ்த்தவரிடம் ஆடை இல்லையோ? அதுவல்ல உண்மை. என்னை நிர்மாணமாக்கி எல்லோரும் முன்பும் என்னை ஏளனப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஒருவனுக்கு மிகப்பெரிய வழி அவமானம் தான். நான் அதையும் ஏற்றி உங்களுக்காக. நீங்கள் எனக்கு ஆடை தர வேண்டும் என்றால் உங்களது சுயநல எண்ணங்கள், வஞ்சகம், சூழ்ச்சி நிறைந்த உங்களது ஆடைகள் குறிக்கப்பட வேண்டும். சிந்தனை. அன்று ஏதோ தோட்டத்திலே பாவம் செய்ததால் மகிமையின் ஆடையை மனிதன் இழந்தான். ஆடை இல்லாத ஆதாம் ஏவாளுக்கு தோளாடை போர்த்தி அவர்களின் நிர்வாணத்தை மூடிய இரக்கத்தின் இறைவனுடைய ஆடை இங்கே களையப்படுகிறது. ஆதாமின் ஆடையோடு நுழைந்தது சாபம், இயேசுவின் ஆடையோடு தொலைத்தது பாவம். இந்த அருவருப்பான செயலை அக்கிரமக்காரர்கள் அரங்கேற்றினார்கள். நிர்வாணமாகத்தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று அன்றைய வரலாறு அழுகையோடு சொல்கிறது. இயேசு அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஏனெனில் அவர் தன்னையே வெறுமையாக்கிய இறைவன். இன்று அவர் நாம் அணிந்திருக்கும் சுயநலம் என்னும் ஆடையையும் கௌரவம், பெரிய மனிதன், பிறர் பார்வைக்கு நல்லவனாய் நடிக்கும் போலித்தனமான ஆடையையும் அகற்றிவிட்டு பிறர் அன்பையும் கடவுள் அன்பையும் ஆடையாக அணிய அழைப்பு விடுக்கிறார். ஜெபம். கருணை தேவமே இயேசுவே, உண்மை ஆலயங்களில் மட்டும் தேடாமல் ஆடையின்றி வேதனைப்படும் ஏழைகளிலே காண அருள்தாரும். ஆமென். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, ஆராதிக்க வணங்குவோம், கிடந்த சோத்திரம் பயின்றோம். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். லூக்கா நற்செய்தி 23 இறை வார்த்தை 33. மண்டை ஓடி எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். திருச்சட்டத்தை பொறுத்தமட்டில் நான் இறந்தவன் ஆனேன், அதற்கு அச்சட்டமே காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவின் நற்செய்தி. மரியாள்
என்னுடைய மகனின் கையிலும் காலிலும் ஆணி அறைந்தார்கள். இதற்கு முன் இப்படி யாரையும் சிலுவை அறைவதை நான் பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாது. என் மனம் பதைக்கின்றது, கண்களில் கண்ணீர் கரை புரண்டோடுகிறது. கண்மூடி இறைவனிடம் உம் விருப்பப்படியே ஆகட்டும் என்று சரணடைந்தேன். உள்ள குமுறலை மௌனமாய் ஜெபித்தேன். என் மகன் படும் எல்லா துன்பமும் துயரமும் வேதனையும் இந்த உலகத்தின் மீட்புக்காகத்தான். என்னுடைய மகனே, உலகின் பாவம் போக்க வந்த மெய்யான செம்மறி என்பதை புரிந்து கொள்கிறேன். வேறென்ன செய்ய முடியும் என்னால்? உங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய வந்தவர் தானே என் மகன் இயேசு. இயேசுவின் இதயம் பேசியது. ஆசியளித்து அசட்டு என் கைகளை, உதவி செய்து உழைத்த என் கைகளை, துணை புரிந்த என் கரங்களை நீளம் வரை சிறுமியோடு இழுத்து அறைகிறார்கள். கலிலேயா, சமாரியா, பெத்தானியா, எருசலேம், நாசரேத், கெனசரேத், யூதேய என பல பகுதிகளில் சுற்றி பணிபுரிந்து ஓடிச் சென்று உதவி என் கால்களில் ஆணி அறைகிறார்கள். என் கரங்களிலும் கால்களிலும் ஆணிக்கு அடிக்கும் சத்தம் என் அண்ணன் இதயத்தை நலப்படுத்தியது. என் கைகளில் இருந்தும் என் காலில் இருந்தும் பீரிட்ட ரத்தம் என் அண்ணனின் கண்களில் ரத்த கண்ணீரை படிக்க செய்தது. என் அண்ணன் இவை அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தன்னுடைய சித்தம் என ஏற்றுக்கொண்டார். எவர் மீதும் பகையோ வெறுப்போ கோவோ காட்டவில்லை. அனைவரையும் மன்னித்து அன்பு செய்தார். அப்படியே நீங்களும் உங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்று இறை திட்டம் இது என அறிந்து பிறரை மன்னித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சிந்தனை: நாமெல்லாம் நினைக்கிறோம் யூதர்கள் தானே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று. அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு நாமும் தான். நம் பாவங்களும் தான் அவர் சிலுவையில் அறையப்பட காரணமாயின என்பதை அறிந்திருக்கிறோமா? தாயின் கருவில் நாம் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட நம் அன்பு தேவன் ஒரு குறையின்றி கொடுத்த நமது உடலை கொண்டு நாம் அவர்களுக்கு அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் எதிராக செய்கின்ற பாவங்கள் தான் அவருடைய உடலில் பாய்ச்சப்பட்ட பயங்கரமான ஆணிகள் என்பதை உணர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் சுயநலத்திற்காக அப்பாவிகளை சிலுவையில் அறையாமல் இருக்க அருள்தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற
ஒருவரை தவிர. நானும் யோவானும் சிலுவை நடுவில் நின்றோம். இயேசு வலி தாங்காமல் கதறுகிறார். மண்ணிலிருந்து முதல் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவர் ஆனான். ஆனால் இன்று அவர் மூச்சு இழுக்க முடியாமல் தடுமாறுகிறார். அவரது உடலில் கடைசி மூச்சு உள்ளவரை மனிதனை மன்னிக்க மறக்கவில்லை. தனக்கு அருகில் தொங்கிக் கொண்டிருந்த நல்ல கள்வனிடம், நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்றார். மேலும் தன்னை சிலுவையில் அறைவோர்களுக்காக, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று மன்றாடினார். இயேசுவின் இதயம் பேசியது. 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு என் சீடர் யூதாஸ் என்னை காட்டிக் கொடுத்தார். பேதுரு உயிருக்கு பயந்து என்னை மறுதளித்தார். வனப்பக்கத்தில் விளக்கப்பக்கத்தில் விளக்கிவிட்டவர்கள் நான் பிடிக்கும் துன்பத்திடத்தில் பிடிக்க முடியும் என்று பெரிய பேசியவர்கள் எங்கி போனார்கள். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு வந்து துருவேசியின் உதவிய அந்திரேயா எங்கே? என்னோடு 3 ஆண்டுகள் ஒன்று உருவாடி என் வாழ்க்கையில் எல்லா தள்ளத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது எங்கே? இவர்களுக்கு உனக்கும் என்ன வித்தியாசம்? எப்பொழுதெல்லாம் பிறர் துன்பப்படும் பொழுது அவர்களை கண்டு காணாமல் செல்கிறார்கள், அப்பொழுது நீயும் என்னை உதவி செல்கிறார். சிந்தனை. பழைய ஏற்பாட்டில் பாவம் பரிகார பணி ஊருக்கு வெளியே தான் கொடுக்கப்படும். எனவேதான் நம் பாவங்களுக்கான பரிகார பணியாகிய இயேசு ஊருக்கு வெளியே கொல்கத்தா என்னும் இடத்தில் சிலுவையில் கொல்லப்பட்டார். 33 வருடங்கள் உலகிலே வாழ்ந்தவர் 3 மணி நேரம் சிலுவை மரத்தில் தொங்கினார் நமக்காக. மரத்தினால் வந்த சாபத்தை துடைக்க அந்த மரத்திலேயே மரணத்தை சந்திக்கிறார். இங்கு ஒரு விதை உடைத்து உருவுடைத்து புதைக்கப்படுகிறது. அழிவதற்காக அல்ல, விருட்சமாவதற்காகவே. இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், மகனே மகளே வா, என் அன்பை பார் என்று அழைக்கும் இயேசு கூறுகிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஜெபம். அன்பு இயேசுவே, உண்மையையும் நன்மையையும் ஏற்றுக்கொள்ளவும் நீதிக்காக உயிர் கொடுக்கவும் அருள்தாரும். ஆமென். Hallelujah.
இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். இவ்வழியாய் கடந்து செல்வோரே, உங்களுக்கு கவலை இல்லையா? அனைவரும் உற்று பாருங்கள். எனக்கு வந்துள்ள பெயர் போல வேறேதும் பெயர் உண்டா? ஆண்டவர் தம் வெஞ்சன நாளில் என்னை துன்பத்திற்கு உள்ளாக்கினார். இயேசு தம் தாயையும் அருகில் நின்று தம் அன்பு பிறரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. மரியாள் மகனை மார்போடு அழைத்து மகிழ்ந்திட்ட நான் இன்று மாளா துயரத்தோடு உள்ளம் உணர்விழக்க மாசில்லா என் மகனின் உடலை மடிமீது தாங்கினேன். தொட்டிலும் கட்டிலும் தோளிலும் மார்போடு சுமந்த என் மகன் இயேசுவின் உயிரற்ற உடலை மடி சுமந்தேன். ஐயோ, என் உள்ளம் பதைக்கிறது, என் உடம்பெல்லாம் நடுங்குகிறது. என் உள்ளத்தின் வேதனை உங்களுக்கு புரிகிறதா? என் தாய்க்கும் வரக்கூடாத நிலை எனக்கு. இயேசுக்கள் இதையும் பேசியது. நான் உயிரோடு இருக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது. அனாதைகள், ஆதரவற்றவர்கள், பாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டோர், நோயாளிகள் என்னை புகழ்ந்து வாழ்க்கை கழிந்தனர். இன்னொரு கூட்டம் என்னை எப்படியாவது பிழைத்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி சுற்றி வந்தார்கள். பரிசேயர்கள், சதிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், மரபு அறிஞர்கள், மனப்பொருட்கள் அனைவரும் என் இறப்பில் பெருமூச்சு விட்டு மகிழ்கிறார்கள். ஆனால் இப்பொழுது என் உடலை சுற்றி என் அன்பு சீரன் யோவான், இறப்பை சந்திக்க வந்த முக்கியத்துவம் அரிமத்தியமை சேர்ந்த யோசேப்பு, இவர்கள் மட்டுமே என் அன்னைக்கு ஆறுதலாய் உள்ளனர். இப்பொழுது நீயும் என் அறிவியலுக்கு ஆறுதலாய் இருப்பாயா? சிந்தனை. யாரையும் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் உயிரோடு இருக்கும்போது நம்மோடு உரையாடிய வார்த்தைகள், நமக்கு செய்த உதவிகள், அவர் அனுபவித்த வேதனைகள் எல்லாம் நினைத்து பார்த்து அழுகின்றோம். அதே போல இங்கு அன்னை மரியா அவர்கள் இறந்த இயேசுவை தன் மடியில் வைத்து அழுகிறார், புலம்புகிறார். வாழ்வில் துன்பங்கள் வரலாம், ஆனால் வாழ்வே துன்பமயமாக இருப்பதை பார்க்கிறோம். கன்னியாக இருந்தபோது, ஆவியின் வல்லமையால் கருவுற்ற போது, சமுதாயத்திலே எத்தனையோ தடைகளை தாண்டி வந்தார அதை நினைத்து அழுவதா? குழந்தையை தொலைக்க ஏரோது தேடிய போது பச்சிளம் குழந்தையை தூக்கி கொண்டு அங்கும் இங்கும் தப்பியோடியதை நினைத்து அழுவதா? இறுதியில் குற்றவாளி கூண்டில் ஏற்றி சிலுவையில் அறைக என குற்றம் சுமத்தியதை நினைத்து அழுவதா? எதை நினைத்து அழுவது? இன்று பிள்ளைகளின் இறப்பில் பரிதவிக்கும் தாய், தந்தையர், வாழ்வை இழந்து தவிக்கும் விதவைகள் இத்தகைய பரிதாப நிலையில் உள்ளனர். இவர்களில் அன்னை மரியின் சோகமும் வீரமும் வெளிப்படுகிறது. அம்மா மரியே, உன் துயரை கண்டு மனம் வருகிறோம். எங்கள் வாழ்வு மாற இறைவனிடம் பரிந்து பேசும் அம்மா. சிந்தை நொந்தழுதாயோ
சிந்தனை மனிதன் உயிராய் இருக்கும் போது அவனுக்கு ஒரு கோலை தண்ணீர் குடிக்க கொடுத்தவர்கள் அவர்கள் இறந்த பின்னர் இரண்டாம் நாள் கல்லறைக்கு சென்று பால் ஊற்றுகிறார்கள். உடல் நலமின்மையாய் படுக்கையிலே இருக்கும் தாய் தகப்பனை
பிறந்தவர்களை உற்றார் உறவினர்களை கவனிக்காதவர்கள்தான் அவர்கள் இறந்த பின்னர் கல்லறை கட்டி கல்லறை அழகுபடுத்தி தங்கள் அன்பை விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள். கல்லறை திருநாட்களில் அதுபோன்ற கல்லறைகள் தான் அழகாக காட்சியளிக்கும். மலர் மாலைகள், ஊதுவத்திகள், மெழுகுவத்திகள் அணிவகுத்து நிற்கும். அஞ்சலி செலுத்த உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு வகையான உணவு உண்ண கொடுக்காதவர்கள்தான் நீர்த்தார் நினைவு நாளில் வகை வகையாக உணவுகள் பல செய்து இறந்தவர்கள் சார்பாக இருக்கிறவர்கள் உண்ணுகிறார்கள். எவ்வளவு போலித்தனமான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நாம் அவர்களை அன்பு செய்யத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஜெபம். வல்லமையுள்ள இயேசுவே, பாவத்தை பொறுத்து விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் வளர அருளாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்றப்படுக. முது ஆட்சி வருக. முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துக் கொள்ளாமல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரியே விசுவாசத்தின் ஆன்மாக்களுக்கு சமாதானங்கள் பாரப்படுவது. ஆமென். போல நீங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அனைவரும் அமர்வோம். இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவுடைய திருப்பாடல்களான புனித வெள்ளிக்கிழமையை சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித வெள்ளிக்கிழமையின் உச்ச நிகழ்வாக
பெரிய சிந்தை பாதையை நம்மை ஊரை சுற்றி நாம் செய்து தியானித்து வந்து அமர்ந்திருக்கின்றோம். இயேசுவின் பாடுகளை, இயேசுவின் இறப்பை இந்த நாளிலே தியானித்து நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமர்வதற்கு நாம் உறுதி எடுத்திருக்கிறோம். இந்த நாளிலே பெரிய சிலுவை பாதையை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நம்முடைய அருள் சகோதரி விமலா அவர்களும், என்னோடு கலந்து கொடுத்து நம்முடைய தனுசுராஸ் இளைஞர் சபை தலைவர் நிக்சன் என்னும் வேதி ஜெயசுராஜன் அவர்களும், பாடல் குழுவினரும் என்னும் பிரபா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் நம்முடைய பணியாளர்களும் என்னும் நம்முடைய ஊர் பெரியவர்களும் பெற்றோர்களும் அனைத்து தரப்பினரும் இந்த நேரத்திலே சிறப்பாக என்னோடு கடைபிடித்து வழிநடத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பங்கு படித்தளத்திலே பங்கு மீட்பு பணி பேரவையினர், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிதிக்குழு உறுப்பினர் ஒவ்வொருவரும் இந்த பெரிய சிலை பாதை நடைபெறுவதற்கு ஆக்கம் ஊக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெயிப்பதற்கு சமம் என்று சொல்கிறோம். நம்முடைய சத்தமுடைய பாடல் குழுவினர் வேதி ஜெயசுராஜன் அவருடைய தலைமையிலே சிறப்பாக பயிற்சி எடுத்து பெரிய வியாழக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை என்னும் 4 வீட்டு திருவிழா இந்த 3 நாட்களும் சிறப்பாக பயிற்சி எடுத்து நாம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க ஜெபிக்க அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய பாடல் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினத்திலே 14 ஸ்தலங்களிலே சிலுவை பாதை செய்வதற்கு நம்முடைய அன்பியத்தினர்கள், காரமில் அன்பியத்தினர், ஏதம் அன்பியத்தினர், எப்ராயிம் அன்பியத்தினர், யோர்தான் அன்பியத்தினர், எம்மாபூஸ் அன்பியத்தினர், சமாரியா அன்பியத்தினர், யூதேயா அன்பியத்தினர், எருசலேம் அன்பியத்தினர், கானாபூர் அன்பியத்தினர், கலிலேயா அன்பியத்தினர், நாசரேத் அன்பியத்தினர், பெத்லகேம் அன்பியத்தினர், புனித வனம் 2 தொடக்கப்பள்ளி, ஆண்கள் பெண்கள் தொடக்கப்பள்ளி, ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், மாணவிகள், மணமாதா மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், மாணவிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பங்கிரை மக்கள் ஒவ்வொருவரையும் ஒருபோதும் மறக்க இயலாது. ஆன்மீக வாழ்க்கையிலே எப்பொழுதும் வளர்ச்சி காட்டக்கூடிய நம்முடைய பங்கிரை மக்கள் இந்த நாளிலும் நம்முடைய திருக்களை சுத்தம் செய்து, நம்முடைய திருக்களை அலங்காரம் செய்து, ஒவ்வொரு தளத்தையும் அலங்காரம் செய்து சுத்தமாக வைத்திருந்து இந்த வழிபாட்டில் இப்பொழுது வரை பயபக்தியோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பங்கிரை மக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை சனிக்கிழமை நள்ளிரவு 11 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே வைத்து உயிர்ப்பு பெருவிழா திருத்தலங்களும் திருப்பலியும் சிறப்பாக நடைபெறும். இறைவனுடைய இருமக்கள் அனைவரும் குறிப்பிட்ட நேரத்தில் வருகை தந்து திருச்சடங்கிலும் திருப்பலியிலும் கலந்து வீட்டாளர்களுடைய இயேசுவுடைய வரங்களை, ஆசீர்வாதங்களை விரிவாக பெற்றுச் செல்லும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நாளை வீட்டு திருவிழா திருப்பலியிலே விவிலிய பொது 39 குழுக்கள் பரிசுகள் வழங்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை வீட்டு திருவிழா திருப்பலியிலே 39 விவிலிய வினாடி விழாவிற்கான பரிசுகள் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, வீட்டு திருவிழாவுக்கு நீங்கள் திருப்பலிக்கு வருகிற பொழுது நம்முடைய திருப்பலிக்கு வாக்குறுதிகளை புதுப்பிப்பதற்காக மெழுகுதிரிகளை கொண்டு வர வேண்டும். நாளை மாலை 4 மணி முதல் இந்த ஆலய மண்டபத்தில் வைத்து மெழுகுதிரி விற்பனை செய்யப்படும். ஒரு மெழுகுதிரியுடைய விலை 5 ரூபாய். எனவே வணக்கம் போல உதயசீர் அவர்கள் இந்த மேடையில் வைத்து மெழுகுதிரிகளை விற்பனை செய்வார்கள். அவரிடம் வந்து ரூபாய் 5 செலுத்தி மெழுகுதிரிகளை பெற்றுக் கொள்ளும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். எனவே விரும்புகிற பெற்றோர்கள் பங்குத்தந்தை அணுகி திருமண பதிவு சீட்டை பெற்று அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு நம்முடைய வீட்டு திருவிழாவை முன்னிட்டு சப்பர் பகுதி சிறப்பாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு நம்முடைய கலைநகரத்தில் வைத்து தனுசுராஸ் இளைஞர் சபையில் நடத்துகிற
விவிலிய விளையாடுகளா போட்டி சிறப்பாக நடைபெறும். 12 அன்பிலிருந்தும் 12 குழுக்களாக பிரித்து ஒரு குழுவிற்கு 5 பேர் பெயர் கொடுத்திருக்கிறீர்கள். எனவே இன்னும் யாராவது பெயரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக என்ன வந்து பெயரை கொடுத்து குழுவை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொடுத்தேன். நீங்கள் விடுதலை பயணங்கள் முழுவதையும் படித்து வர வேண்டும். முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு, 6 பரிசுகள் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமக்கான ஒன்றியலை இன்னும் யாராவது கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்குள்ளாக நாளைக்குள்ளாக பங்கு தந்தையிடம் வந்து கொடுத்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த நாளிலே 12ஆம் ஸ்தலத்திலே பார்க்கிறோம். இயேசு உயிர் விடுகின்றார். நமக்காக, நம் பாவங்களுக்காக அவர் அடித்து நொறுக்கப்பட்டார். நமக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக அவர் அவமானங்களை தாங்கிக் கொண்டார். அது முகத்தில் அமைப்போ அளவோ இல்லை என்று இறைவாக்கினர் எசையா தெளிவாக குறிப்பிடுகிறார். இயேசு இருக்கிற சிலுவை அன்பின் சின்னம், மீட்பின் சின்னம். இயேசு இல்லாத சிலுவை அவமானத்தின் சின்னம். இயேசு இருக்கிற சிலுவை அன்பின் சின்னம், மீட்பின் சின்னம். இயேசு இல்லாத சிலுவை அவமானத்தின் சின்னம். ஒரு முதியவர் படுக்கையிலே படுத்து கிடந்தார். மரண வேலை நெருங்குவதை அறிந்த அவர் தன்னுடைய மகன்களை அழைத்தார். மகன்களுக்கு சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்தார். மகன்களுக்கு தங்க நகைகள் எல்லாம் அங்கே எடுத்துக் கொடுத்தார். இப்போது அந்த முதியவரை ஒரு பணியாளர் கவனித்து வந்தார். அவரும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மகன்களுக்கெல்லாம் சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கிறார். மகன்களுக்கெல்லாம் தங்க நகைகளை பகிர்ந்து கொடுக்கிறார். அவரை கடைசி நாட்களிலே கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அவர் என்ன தருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லை. தங்க நகைகளை எல்லாம் பெற்றுக் கொண்ட மகன்கள் மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு சென்றார்கள். சொத்துக்களை எல்லாம் பகிர்ந்தெடுத்துக் கொண்ட மகன்கள் மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு சென்றார்கள். கடைசியாக அவரை கவனித்துக் கொண்டிருப்பது அந்த பணியாளர் மட்டுமே. இப்போது மரணப்படைப்பில் இருக்கக்கூடிய அந்த தந்தையானவர் அந்த பணியாளரை தன் பக்கத்தில் கூப்பிட்டார். கூப்பிட்டு தலையினை அடியிலே வளைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிலுவையை எடுத்தார். அந்த சிலுவையை எடுத்து அவரிடம் கொடுத்தார். சிலுவையை பெற்ற போது அந்த சிலுவை களிமண் சிலுவையாக இருந்தது. எல்லோருக்கும் சொத்துக்களை பிரித்து கொடுத்தார். எல்லோருக்கும் தங்க நகைகளை கொடுத்தார். ஆனால் எனக்கு மட்டும் இந்த களிமண் சிலுவையா என்று சொல்லி அதை பெற்றுக் கொண்ட அந்த பணியாளர் கோபத்தோடு செவரிலே அங்கே தூக்கி எறிந்தார். பலார் என்ற ஒரு சத்தத்தோடு அந்த சிலுவையானது கீழே விழுந்தது. இப்பொழுது அந்த சிலுவையை போய் அவர் பார்த்தார். பார்த்த பொழுது அந்த சிலுவை முழுவதும் வைர கற்களால் நிரப்பி இருந்தது. அதை எடுத்த அந்த பணியாளர் ஓடோடி வந்தார். வந்து அந்த முதியவரை கட்டிப்பிடித்தார். கட்டிப்பிடித்து விட்டு அழுதார். அழுகிற பொழுது அந்த முதியவர் சொன்னார், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் ஆனந்தமாக சிலுவை சுமக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று குறிப்பிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் ஆனந்தமாக சிலுவை சுமக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, 12ஆம் ஸ்தலத்திலே இயேசு நமக்காக, நம் பாவங்களுக்காக அவர் உயிரை விடுகின்றார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் உயிரை விடுகிறார். நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் உயிரை விடுகிறார். இயேசுவுடைய விலைமறிக்க முடியாத இரத்தத்தால் நாம் அனைவரும் நம்பப்பட்டிருக்கிறோம், மீட்பு பெற்றிருக்கிறோம். எனவேதான் இந்த நாளிலே 12ஆம் ஸ்தலம் நமக்கு விடுக்கிற செய்தி. எனவேதான் நேற்றைய தினத்திலே வாட்ஸ்அப்பிலே ஒரு நபர் அழகாக அவர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். பெரிய வியாழன் அன்பர் பணியை சுட்டி காட்டுகிறார். பெரிய வெள்ளி
அன்பின் தியாகத்தை சுட்டி காட்டுகிறது. உயிர்த்தி ஞாயிறு அன்பின் மீட்பை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று அவர் நேற்றிலே இந்த 3 திருவிழாக்களை வைத்து அழகான ஒரு செய்தியை கொடுத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த பெரிய வெள்ளி என்பது இயேசுவின் அன்பின் தியாகத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆகவேதான் இயேசு 12ஆம் ஸ்தலத்திலே நமக்காக தியாகம் செய்தார். நம் மீது கொண்ட அன்பினால் தன் உயிரை கொடுத்தார். எனவேதான் தன்னை கொடுத்த நம் இறைவனுக்கு நம் ஒவ்வொருவரும் நம்மையே இழக்க வேண்டும், தியாகங்கள் செய்ய வேண்டும், அன்பு பணிகள் புரிய வேண்டும், இயேசுவின் மீட்பை நாம் உணர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய 12ஆம் ஸ்தலமானது நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். போர் ஏற்பட்டது. போர்க்களத்திலே நண்பன் ஒருவன் சென்றான். சென்ற நண்பன் வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை. எனவே இப்பொழுது படைத்தளபதியிடம் 2வது நண்பன் போய் கேட்டான், நான் போர்க்களத்திற்கு சென்று என்னுடைய நண்பனை நான் பார்க்க வேண்டும், அவன் எனக்காக காத்திருப்பான் என்று சொல்கிற பொழுது அந்த படைத்தளபதியானவர், நீயும் போர்க்களத்திற்கு சென்றால் இழந்து விடுவாய், எனவே போக வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளையை மீறி அந்த நண்பனானவன் முதல் நண்பனை பார்ப்பதற்காக போர்க்களத்திற்கு சென்றான். போர்க்களத்திலே அந்த நண்பனானவன் குற்றிகளாக கிடந்தார். குற்றிகளாக கிடந்த நண்பனை தன்னை மடியிலே தூக்கி வைத்து அவன் பேசினான். பேசுகிற பொழுது அந்த நண்பன் சொன்ன கடைசி வார்த்தை, நீ எப்படியும் வருவாய் என்று எனக்கு தெரியும் என்று குறிப்பிட்டான். ஆமன்புக்குரியவர்களே, அந்த நண்பனை தன்னுடைய தோல்வியை சுமந்து கொண்டு அவன் ராணுவ தளபதியிடம் வருகின்றான். வந்தபோது அந்த நண்பன் இறந்து விடுகிறான். அப்பொழுது இவன் சொல்லுகிற வார்த்தை, நான் போர்க்களத்திற்கு சென்றேன், நண்பனை பார்த்தேன், கடைசியாக அவன் சொன்ன வார்த்தை, நண்பா நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் என்றான். ஆமன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே பெரிய சிறைப்பாதையை செய்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே பிறருக்காக நம்மை இழக்க வேண்டும், பிறருக்காக தியாகங்கள் செய்ய வேண்டும். எனவேதான் பாருங்கள், கல்லானது தன்னை உடைக்காவிட்டால் சிற்பமாக முடியாது. ஊதுபத்தியானது தன்னை கருகிக் கொள்ளாவிட்டால் நறுமணம் தர முடியாது. மெழுகானது தன்னை உருக்காவிட்டால் ஒளி பெற முடியாது. சந்தனமானது தன்னை கழித்துக் கொள்ளாவிட்டால் அது மனம் வீச முடியாது. உப்பானது தன்னை கழித்துக் கொள்ளாவிடில் உணவிற்கு சுவை கொடுக்க முடியாது. அதுபோலத்தான் இந்த பரிசுத்த வாரத்தில் பெரிய வெள்ளிக்கிழமையிலே இயேசுவினுடைய பாடுகளை தியானித்து வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் நம்மை பிறருக்காக இழப்போம், தியாகங்கள் செய்வோம். அவ்வாறு செய்கிற பொழுது இயேசுவினுடைய இந்த பாடுகள் நம் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தும். இந்த பாடுகளின் வழியாக இந்த பரிசுத்தருடைய மதிப்பீடுகளை, போதனைகளை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். நாமும் இறையாட்சியின் மக்களாகும் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருவழிபாட்டிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் திருச்சிலுவை ஆசிற்காக உணர்ந்தாடுவோம். எல்லாம் நல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Wow.
தந்தை மகன் தூயாவியாரின் பிதாவே அமைதியாக கடந்து செல்வோம்.